सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 14/7/1974 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: தந்தைக்கு சமமாக வெற்றி அடைபவராக ஆவதற்கான சாதனம், அனைவருக்காக சுப பாவனை வைப்பது. இன்று இந்த சபையின் நடுவே பாப்தாதா 3 விதமான நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஞான நட்சத்திரமாகவோ நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள். ஆனால் ஞான நட்சத்திரங்களிலும் 3 விதமானவை இருக்கின்றன. அவைகள் எவை? 1 வெற்றி நட்சத்திரம், 2வது அதிர்ஷ்ட நட்சத்திரம் மற்றும் 3வது நம்பிக்கை நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அவரவர்களுடைய உலகம் இருக்கின்றது. நீங்கள் அனைவருமே அவரவர்களின் உலகத்தை பார்த்திருக்கிறீர்களா அல்லது உங்களை மட்டுமே பார்த்திருக்கிறீர்களா? உலகம் என்றால் படைப்பு. உங்களுடைய படைப்பு உங்களுக்கு தென்படுகிறதா? படைப்பில் எத்தனை மற்றும் என்னென்ன விஷயங்கள் பார்க்கப்படுகிறது என்று தெரிந்துள்ளீர்களா? நீங்கள் உங்களுடைய படைப்பையோ பார்ப்பீர்கள்தான் அல்லவா? எது தந்தையின் படைப்போ அது உங்களுடைய படைப்பாகவும் ஆனது. நீங்களோ மாஸ்டர் படைப்பவர்கள் அல்லவா? உங்களுக்கு தந்தையின் பிரஜை மீது ராஜ்யம் செய்ய வேண்டாம் இல்லையா? நீங்கள் மாஸ்டர் படைப்பவராக ஆவதில்லையா என்ன? எப்பொழுதுமே படைப்பாகவே இருப்பீர்களா என்ன? படைப்பு என்றால் தன்னுடைய ராஜ்யத்தையோ உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ராஜ்யத்திலோ வரிசை கிரமமோ இருக்கும். அதுவும் எதன் ஆதாரத்தில் உருவாகிறது? மேலும் அதிலும் கூட உங்களுடைய பக்தர்கள் இருக்கிறார்கள். சக்திகளின் பக்தர்கள் மற்றும் தந்தையின் பக்தர்கள் வேறு வேறானவர்கள். உங்களுடைய பக்தர்களாக யார் ஆவார்கள்? எந்த கணக்குப்படி உங்களுடைய பக்தர்கள் ஆவார்கள்? எந்த ஆத்மாக்களுக்கு எந்த உயர்ந்த ஆத்மாக்கள் மூலமாக மற்றும் பொறுப்பில் இருப்பவராக ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் மூலமாக ஏதாவது பிராப்தியின் அனுபவம் ஆகிறது, அவர் மூலமாக ஏதாவது சாட்சாத்காரம் ஏற்படுகிறது அல்லது ஏதாவது வரதானத்தின் பிராப்தியின் அனுபவம் ஆகிறது என்றால் அதன் ஆதாரத்தில் அவர் அவர்களுடைய பிரஜை மற்றும் பக்தர் ஆகின்றார். யார் நெருக்கமான ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ, எந்த ஆத்மாக்களுக்கு தந்தையோடு சம்பந்தம் இணைந்து விடுகிறதோ, மேலும் கூடவே தந்தை மூலமாக ஆஸ்தியின் அதிகாரியாகவும் ஆகிறார்களோ, அவர்கள் ராயல் குடும்பத்தில் வருகிறார்கள். ஒரே நேரத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய ராஜ குடும்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்து சம்பந்தம் மற்றும் ராஜ குடும்பத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். பிரஜையையும் அதாவது அவர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். பக்தர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். பக்தர்கள் மற்றும் பிரஜையின் அடையாளம் என்னவாக இருக்கும்? ராஜ்யத்தின் சம்பந்தத்தில் வருவதற்கான விஷயத்தையோ கூறினோம். ஆனால் பிரஜை மற்றும் பக்தர்கள் இந்த இருவரின் வித்தியாசம் என்னவாக இருக்கும்? பிரஜை ஞானம் மற்றும் யோகத்தின் பிராப்தி செய்வதற்கான முயற்சி செய்பவராக இருப்பார். அவர் சம்பந்தத்தில் நெருக்கத்தில் இருக்க மாட்டார். ஆனால் தூரத்து சம்பந்தத்தில் அவசியம் இருப்பார். அவர் மரியாதை நிறைந்த வாழ்க்கை உருவாக்குவதில் தகுதிக்கு ஏற்றபடி மற்றும் சக்திக்கு ஏற்றபடி முயற்சி செய்பவராக இருப்பார். மற்றபடி இன்னும் இருக்கும் மற்ற பாடங்கள், அதாவது தாரணை மற்றும் ஈஸ்வரிய சேவை, அதிலேயும் சக்திக்கு தகுந்தாற்போல் சகயோகியாக இருப்பார். ஆனால் வெற்றியடைபவராக இருக்க மாட்டார். எனவே அவர் 16 கலைகள் நிரம்பியவராக ஆக முடிவதில்லை. ஏதாவது சம்ஸ்காரம் மற்றும் சுபாவத்தின் வசமாகும் காரணத்தினால் பலமற்ற ஆத்மா ஹைஜம்ப் செய்ய முடியாது. எனவே ராயல் பரிவாரத்தில் மற்றும் ராஜகுலத்தில் வருவதற்கு பதிலாக
அவர் ராயல் பிரஜையாகி விடுகின்றார். ராயல் குலம் இல்லை, ராயல் பிரஜையாக. மற்றபடி பக்தர்களாக இருப்பவர்கள் ஒருபொழுதும் தன்னை அதிகாரி என்ற அனுபவம் செய்ய மாட்டார்கள். அவர்களிடம் கடைசி வரை பக்தியின் சம்ஸ்காரம் இருக்கும். மேலும் அவர்கள் ஆசீர்வாதம் கொடுங்கள், சக்தி கொடுங்கள், கிருபை செய்யுங்கள், பலம் கொடுங்கள் அல்லது திருஷ்டி கொடுங்கள் என்று எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரி கேட்பதின் சம்ஸ்காரம் மற்றும் அடிமையாகும் சம்ஸ்காரம் அவர்களுக்கு கடைசி வரை தென்படும். அவர்கள் எப்பொழுதும் மாணவன் ரூபத்திலேயே இருப்பார்கள். அவர்களுக்கு குழந்தை தன்மையின் போதை, எஜமான தன்மையின் போதை மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவானின் போதையை தாரணை செய்வித்தும் கூட அவர்களால் தாரணை செய்ய முடியாது. அவர்கள் கொஞ்சத்திலேயே திருப்தி அடைபவர்களாக இருப்பார்கள். இதுதான் பக்தர்களின் அடையாளம். இப்பொழுது பிரஜைகள் மற்றும் பக்தர்கள் எவ்வளவு ஆகியிருக்கிறார்கள் என்று இதிலிருந்து பாருங்கள். பக்தர்கள் ஒருபொழுதும் நேரடியாக தந்தையின் தொடர்பில் வருவதற்கான சக்தி வைப்பதில்லை. அவர்கள் எப்பொழுதும் ஆத்மாக்களின் சம்பந்தத்திலேயே திருப்தியாக இருக்கிறார்கள். நீங்கள்தான் எங்களை பொறுத்தவரை அனைத்துமே என்ற வார்த்தை அவர்களிடமிருந்து அடிக்கடி வெளியாகி கொண்டிருக்கும். உங்களிடம் அந்த மாதிரியான பக்தர்களும் வருவார்கள். விரும்பாவிட்டாலும் நிமித்தமாக இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் பிரஜை மற்றும் பக்தர்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். உங்களுடைய உலகம் மற்றும் படைப்பு எது என்று இப்பொழுது புரிந்ததா? வரும் நாட்களில் ஒவ்வொருவருக்கும் நான் இந்த ராஜ்யத்தில் ராஜபதவி அடைவேன் என்று சாட்சாத்காரமும் ஏற்படும். நல்லது. இதுதான் நட்சத்திரங்களின் உலகம், அதாவது அவருடைய படைப்பு. நட்சத்திரங்களில் முதல் நம்பர் நட்சத்திரமானது வெற்றி நட்சத்திரமாகும். நான் வெற்றி நட்சத்திரமா அல்லது அப்படி ஆகப்போகும் நட்சத்திரமா என்று தன்னைத்தானே சோதனை செய்ய முடியும் அளவிற்கு வெற்றி நட்சத்திரங்களின் அடையாளம் என்னவாக இருக்கிறது? அதிர்ஷ்ட நட்சத்திரங்களின் அடையாளம் மற்றும் நம்பிக்கை நட்சத்திரங்களின் அடையாளங்கள் என்னென்ன? உங்களை நீங்களே தெரிந்திருந்தும் பாப்தாதா ஞானத்தின் கண்ணாடி மூலமாக 3 நிலைகளின் சாட்சாத்காரம் செய்விக்கின்றார். சாட்சாத்காரம் பார்ப்பதையோ அனைவரும் விரும்புகிறீர்கள் அல்லவா? திவ்ய திருஷ்டி மூலமாக இல்லை என்றாலும் ஞானத்தின் கண்ணாடி மூலமாகவோ செய்ய முடியும் அல்லவா? அவருடைய ஒவ்வொரு எண்ணத்தில் வெற்றி அநேக முறை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இப்பொழுது நிச்சயமாக ஏற்படும் என்ற திடத்தன்மை இருக்கும் என்பதுதான் வெற்றி நட்சத்திரங்களின் அடையாளமாகும். ஆகவே வேண்டும், ஆகும் அல்லது ஆகாது என்ற இது கனவில் கூட ஒருபொழுதும் அவருடைய நினைவில் வராது. மாறாக அவர்களுக்கு நம்முடைய வெற்றி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது என்று 100% நிச்சயம் இருக்கும். அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நிச்சய புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். மேலும் அவர்களுடைய வார்த்தையில் ஈஸ்வரிய குழந்தையின் பெருமிதம் தென்படும். அதாவது அவர்களில் ஈஸ்வரிய போதை தென்படும் என்று இதுதான் அவர்களுடைய பேச்சின் விசேஷமாகும். அவர்களிடம் தேக அபிமானத்தின் போதை தென்படாது. அவர்களது பேச்சினால் சந்தேக புத்தி உடையவர்கள் கூட நிச்சய புத்தி உடையவர்களாக ஆகிவிடுவார்கள். ஏனென்றால் ஒன்று அவர்களுக்கு ஈஸ்வரிய பெருமிதம் இருக்கும். மேலும் இரண்டாவது அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சக்திசாலியாக இருக்கும். அவர்களுடைய பேச்சு சாதாரணமானதாக மற்றும் வீணானதாக இருக்காது. மேலும் அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்தில் உயர்ந்த நிலை இருக்கவே இருக்கும். ஆனால் அவர்களுடைய ஒவ்வொரு காரியம் மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு மார்க்கம் தென்படும் என்ற இந்த விசேஷம் இருக்கும். எப்படி நாம் காரியம் செய்வோமோ நம்மை பார்த்து மற்ற அனைவரும் செய்வார்கள் என்ற வர்ணனை இருக்கிறது. அதேபோல் ஒவ்வொரு காரியமும் அநேக ஆத்மாக்களுக்கு ஒரு பாடம் கற்பிப்பதற்கான காரணமாகிவிடும். அவர்களுடைய ஒவ்வொரு காரியமும் கற்பிக்கும் சொரூபமுடையதாக இருக்கும். இதைத்தான் சக்தி நிறைந்த காரியம் என்று கூறுவது. அந்த மாதிரியான எண்ணம், வார்த்தை மற்றும் செயல் உள்ளவர்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் தன்மேல் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பார். திருப்தியாக இருக்கும் காரணத்தினாலேயே அவர் மகிழ்ச்சி நிறைந்தவராகவும் இருப்பார். ஆனால் அவரை மகிழ்விக்க வேண்டும் என்பதில்லை. மாறாக இயல்பாகவே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார். அந்த மாதிரி வெற்றி அடைபவர்கள் மேல் மற்ற ஆத்மாக்களும் கூட எப்பொழுதும் திருப்தியாக இருப்பார்கள்.
அதாவது அவர்கள் அனைவரின் திருப்தியின் வெற்றி உடனடி பலனின் ரூபத்தில் தென்படும். எதிர்காலத்து பலனாக இல்லாமல் மாறாக உடனடி பலனாக இருக்கும். அந்த மாதிரி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆத்மாவை பார்த்து மற்ற ஆத்மாக்களும் அவருடைய பிரபாவத்தினால் துக்கம் மற்றும் வேதனையின் உணர்வுகளை மாற்றி மகிழ்ச்சி அடைந்து விடுவார்கள். அதாவது அந்த மாதிரி ஆத்மாக்களின் நெருக்கத்தில் மற்றும் அவர்களின் அருகில் வருவதினால் மற்ற ஆத்மாக்களின் மேலும் மகிழ்ச்சியின் பிரபாவம் ஏற்பட்டுவிடும். எப்படி சூரியனின் அருகில் மற்றும் எதிரில் செல்பவரின் மேல் விரும்பாவிட்டாலும் கிரணங்கள் பட்டுக்கொண்டே இருக்கிறது, அதேபோல் வெற்றியடைபவரின் மகிழ்ச்சியின் கிரணங்கள் மற்ற ஆத்மாக்கள் மேல் விழுகிறது. அதாவது எப்படி தந்தையின் துணையின் அல்லது தொடர்பின் பிரபாவத்தை ஒரு நொடியில் அனுபவம் செய்கிறீர்கள், அதாவது எப்பொழுது யோக சுரூபமாக இருக்கிறீர்கள் என்றால் தந்தையின் தொடர்பு ஏற்படுகிறது, அதனால் அதன் பிரபாவத்தின் அனுபவம் ஏற்படுகின்றது. அதே போலவே வெற்றி நட்சத்திரங்களின் தொடர்பின் பிரபாவம் மற்ற ஆத்மாக்களுக்கும் அனுபவம் ஆகும். இதுதான் வெற்றி மூர்த்தி மற்றும் வெற்றி நட்சத்திரங்களின் அடையாளம். இரண்டாவது, அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். அவர்களுடைய அடையாளமாக என்ன இருக்கும்? அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் விசேஷ ரூபத்தில் தந்தையின் அன்பிற்குரிய தந்தையின் சரித்திரம், தந்தையுடன் அனைத்து உறவுகளின் ரசனையில் அதிகமாக மூழ்கியிருப்பார்கள். அவர்களுடைய எண்ணமும் அதிக சக்திசாலியானதாக இன்றி அன்பானதாக இருக்கும். அவர்களுடைய நினைவு ரூபத்திலும் தந்தையின் சந்திப்பு மற்றும் தந்தையின் சரித்திரங்களின் வர்ணனை அதிகமாக இருக்கும். அவர்களுடைய விதிரூப நிலை குறைவாக இருக்கும். ஆனால் அவ்வியக்த சந்திப்பு, அவ்வியக்த நிலை மற்றும் அன்பு நிரம்பிய ஆன்மீக உரையாடல் நிலையில் இவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அப்படி ஆத்மாக்கள் அன்பின் காரணமாக மற்ற தொடர்புகளை துண்டித்து ஒருவருடன் அனைத்து உறவுகளையும் வைத்துக்கொள்ளும் காரணத்தினாலேயே உதவி கிடைக்கிறது. அவர்களுக்கு தந்தையின் உதவியின் காரணமாக உழைப்பு குறைவாக செய்ய வேண்டியதாக இருக்கும், மேலும் பிராப்தி அதிகமாக இருக்கும். அவர்கள் எப்பொழுதும் என்னுடைய அதிர்ஷ்டம் நன்றாக இருக்கிறது, எனக்கு தந்தையின் அதிகப்படியான உதவி இருக்கிறது, மேலும் நான் கடந்து சென்று விடுவேன் என்ற அனுபவம் செய்வார்கள். என் மீது இருக்கும் அன்பு போல் வேறு யார் மீதும் இருக்க முடியாது. உதவி இருக்கும் காரணத்தினால் அவர்களுடைய வார்த்தைகள் தங்கு தடையின்றி வெளியாகுபவையாக இருக்கும். முதல் நம்பரில் இருப்பவர்களிடம் ஜொலிப்பு இருக்கும். இரண்டாம் நம்பரை சேர்ந்தவரிடம் ஜொலிப்பின்றி மாறாக பொலிவு இருக்கும். அவர்கள் தந்தைக்கு சமமானவர்களாக இருப்பார்கள், மேலும் அவர்கள் தந்தையின் அன்பிற்குரியவர்களாக இருப்பார்கள். ஆனால் உதவி ஏன் மற்றும் எதன் ஆதாரத்தில் கிடைத்தது அல்லது அவர்கள் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாகவும் ஏன் ஆனார்கள் என்றால் இதன் மூல ஆதாரம் மற்ற அனைத்து உறவுகளையும் துண்டித்து ஒருவருடன் இணைத்து கொண்டதால் இந்த உறவில் அவர் உறுதியாக துண்டிக்க முடியாதவராக இருக்கிறார். இதன் காரணமாக அவரை அதிர்ஷ்டம் நிறைந்தவர் என்று கூறப்படுகிறது. இதுவோ ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது என்று வெற்றி அடைபவர்களின் வார்த்தை இருக்கும். மேலும் இது அவசியம் நடக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று அதிர்ஷ்ட நட்சத்திரங்களின் வார்த்தை இருக்கும். ஆம், இது அவசியம் நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். தந்தை உதவி செய்பவராக ஆவார். இது இன்னொரு நிலையாகும். மூன்றாவது, நம்பிக்கை நட்சத்திரங்கள். அந்த மாதிரி ஆத்மாக்கள் எப்பொழுதும் வெற்றி கிடைக்காத காரணத்தினால் அவசியம் நான் செய்வேன், அவசியம் சென்றடைவேன் மற்றும் அவசியம் ஆவேன் என்று நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் இடையிடையே நிற்கவும் செய்கிறார்கள், மாட்டிக்கொள்ளவும் செய்கிறார்கள். மேலும் சில நேரம் அவர்கள் மனமுடைந்தும் போய்விடுகிறார்கள். அநேக விதமான தடைகள் வரும் காரணத்தால் சில நேரம் அவர்கள் பயப்படுகிறார்கள் மற்றும் சில நேரம் அவர்கள் மகாவீரர்களாகி விடுகிறார்கள். சில நேரம் தந்தையின் சந்திப்பிற்காக அவர்களுக்கு நம்பர் கிடைக்கிறது, மேலும் சில நேரம் அவர்களுக்கு கடும் முயற்சிக்கு பிறகு கிடைக்கிறது. எனவே அவர்களை மூன்றாம் நம்பர் என்று கூறப்படுகிறது. அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருப்பதில்லை, மேலும் அவர்கள் சதா திருப்தியாகவும் இருக்க மாட்டார்கள். ஆனால் நம்பிக்கையை ஒருபொழுதும் விடமாட்டார்கள். அவர்கள் நான் தந்தையின் குழந்தையாவேன் என்ற நிச்சயத்திலும் ஒருபொழுதும் ஆட்டம் காண மாட்டார்கள். ஆனால் பலமற்றவரான காரணத்தால் அவர்கள் சில நேரம் மனமுடைந்து போய்விடுகிறார்கள்.
இதுதான் நம்பிக்கை நட்சத்திரங்கள். புரிந்ததா? இப்பொழுது தன்னுடைய ஞான கண்ணாடியில் நான் யார் என்று பார்க்க வேண்டும். இந்த விடுகதைக்கு விடை காண்பதற்காக தானே வந்தீர்கள் இல்லையா? மேலும் இப்பொழுது கடைசியிலும் நான் யார் என்ற விடுகதைக்கு விடை காண வேண்டும். வெற்றி நட்சத்திரம் ஆவதற்கான லட்சியம் வைக்க வேண்டும். ஏனென்றால் தந்தைக்கு சமமானவராக ஆக வேண்டும். தந்தையின் அன்பிற்குரியவர் ஆனதால் மட்டும் குஷியாக இருக்காதீர்கள். தந்தைக்கு சமமாக ஆவதற்காக மற்றும் வெற்றி மூர்த்தி ஆவதற்காக உங்களுக்கு 2 விஷயங்களை 2 வார்த்தைகளில் மட்டும் கூறுகின்றோம். 2 வார்த்தைகளை தாரணை செய்வதோ சுலபம்தான் இல்லையா? எப்பொழுதும் அனைத்து ஆத்மாக்களுக்காக உறவு நெருக்கத்தில் வந்து கொண்டே மற்றும் சேவையில் வந்து கொண்டே தன்னுடைய சுப பாவனையை வையுங்கள். சுப பாவனை மற்றும் சுத்தமான விருப்பங்கள். உங்களுடைய எதிரில் ஏதாவது சோதனை ரூபத்தில் வந்தாலும், உங்களுடைய நிலை மேலே கீழே செல்வதற்கு காரணமாகிவிட்டாலும், ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவிற்காக நீங்கள் சுபபாவனை மற்றும் சுப விருப்பங்கள் என்ற இந்த 2 விஷயங்களை ஒவ்வொரு எண்ணம், சொல் மற்றும் காரியத்தில் கொண்டு வந்தீர்கள் என்றால் வெற்றி நட்சத்திரமாக ஆகிவிடுவீர்கள். இதுவோ சுலபம்தான் அல்லவா? இதுதான் பிராமணர்களுடைய தர்மம் மற்றும் கர்மமாகும். எது தர்மமாக இருக்குமோ அதுவே கர்மமாக இருக்கும். என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் தந்தையை விட உயர்ந்தவராக ஆக வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு குழந்தைக்காக தந்தையின் சுப பாவனை மற்றும் சுப விருப்பமாகும். இந்த காரணத்தினால் எப்பொழுது சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கிறோம், கேட்கிறோம் என்றால் இந்த நேரமே அனைவரும் சம்பன்னம் ஆகிவிடட்டுமே என்று நினைக்கிறார்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் ஒருவேளை திருஷ்டி மற்றும் உள் உணர்வின் விஷயத்தை கூறுகிறார் என்றால் இது அழகாக இருக்கிறதா? அதாவது சர்வசக்திவான் தந்தையின் எதிரில் மாஸ்டர் சர்வசக்திவான் பலகீனத்தின் விஷயங்களை கூறுகிறார்கள். எனவே இப்பொழுது மாஸ்டர் ஆகுங்கள் என்று தந்தை இஷாரா கொடுக்கின்றார். ஏனென்றால் தன்னை ஆக்கி பின்பு உலகத்தையும் ஆக்க வேண்டும். புரிந்ததா? அப்படிப்பட்ட விவேகம் நிறைந்த குழந்தைகளுக்கு, கேட்பது மற்றும் செய்வதை சமமாக ஆக்கக்கூடியவர்களுக்கு, ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு வார்த்தையில் பாப் தாதாவை பின்பற்றக்கூடியவர்களுக்கு, வெற்றி நட்சத்திரம், அதிர்ஷ்ட நட்சத்திரம் மற்றும் நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கு, லட்சியத்தை சம்பூர்ணமாக அடையும் அதிகாரி குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள், இரவு வணக்கம் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: பழைய உலகம் மற்றும் சம்ஸ்காரங்களின் கவர்ச்சியிலிருந்து உயிரோடு இருந்தே இறக்கக்கூடிய யதார்த்தமான மர்ஜீவா உடலில் இருந்து கொண்டே இறந்து மறுபிறவி எடுத்து வாழ்பவராக ஆகுங்கள். யதார்த்தமாக உயிரோடு இருந்து கொண்டே இறப்பது என்றால் நிரந்தரமாக பழைய உலகம் மற்றும் பழைய சம்ஸ்காரங்களிலிருந்து எண்ணம் மற்றும் கனவிலும் இறப்பது. இறப்பது என்றால் பரிவர்த்தனை ஆவது. அவர்களை எந்த ஒரு கவர்ச்சியும் தன் பக்கம் கவர்ச்சி செய்ய முடியாது. அவர்கள் என்ன செய்வது விரும்பாவிட்டாலும் ஆனால் ஆகிவிட்டது என்று கூற முடியாது. சில குழந்தைகள் உயிரோடு இருந்து கொண்டே இறந்து பின்பு உயிர் பெற்று விடுகிறார்கள். ராவணனின் ஒரு தலையை வெட்டினார்கள் என்றால் இன்னொன்று வந்து விடுகிறது. ஆனால் அஸ்திவாரத்தையே அழித்து விட்டீர்கள் என்றால் ரூபத்தை மாற்றி மாயா தாக்குதல் செய்யாது. ஸ்லோகன்: யார் நினைவு மற்றும் சேவையில் எப்பொழுதும் பிஸியாக இருக்கிறாரோ அவர்தான் அனைவரையும் விட அதிர்ஷ்டம் நிறைந்தவர். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।